அதாவது நன்றி. 3 ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு ஓப்பனா இருக்குன்ற ஒரு விஷயம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று சொல்கிறார். இன்னொன்று அவர்களோடு இனி சேர்ந்து எங்களால் டிராவல் பண்ண முடியாது, பிரிந்தது தான், அந்த ரெக்கன்சிலியேஷனுக்கான வாய்ப்பே இல்லை என்பது ஒன்று. இந்த ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் நாங்கள் தான் அதிகாரப்பூர்வ பாமக என்று அந்த கிளைமும் வைக்கிறாங்க. பாலிடிக்ஸுங்கிறது என்றைக்குமே ஒரு டைனமிக் ப்ராசஸ். அது ஒரு ஸ்டாக்னண்ட்டான இதாக இருக்காது. ஒரு கட்சி வேணால் ஸ்டாக்னண்ட்டாக ஆகலாம், ஆனால் பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ங்கிறது டைனமிக்காக போகும். பாமக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் 91 தான் அவங்க கிட்டத்தட்ட 6% பக்கமாக ஒரு வாக்கு வாங்கினாங்க. அவங்களோட ஓட் ஷேர் இருந்தது. தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு. 2021 தேர்தலில் அவங்களோட வாக்கு சதவீதம் 3% மாறிடுச்சு. இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. இந்த 2ஆக பிரிஞ்சிருக்கிறப்ப ஒரு கம்பெனி உடையுதுன்னா, இல்லை கம்பெனி 2 ஷேர் ஹோல்டர்ஸ் பிரிஞ்சிக்கிறாங்கன்னா 2 பேர்த்துக்குமே 50-50 போகாது. அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. குட்வில்ங்கிறது கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். 2 பேர்த்துக்கு இவருக்கு ஒரு 50% குட்வில், இவருக்கு ஒரு 50% குட்வில்ங்கிறதுலாம் கிடையாது. இவங்களும் திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்கனாலும் அதே குட்வில் வருமாங்கிறது சந்தேகமான ஒன்று. அந்த மாதிரி நடைபெறுவதும் கிடையாது. அரசியலை இவங்க ஒரு அடையாள அரசியலாக ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு தலைவர் அவர் பின்னாடி போகிறது தான் உண்மையான கட்சி அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டாவது, நண்பர் அருள் சொன்ன மாதிரி ராமதாஸுக்கு அதிகாரம் என்ன இருக்குது? நிறுவனருங்கிறதுக்கு சட்ட ரீதியான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. அது ஒரு ஹானரரி போஸ்ட், அவ்வளவுதான்.